கர்த்தரின் நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தோற்றுங்க. இன்றும் கூட நாம ஒரு புதிய வேத ஆய்வை கேட்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இதோ இந்த ராத்திரி வேலைக்கு அவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இப்பொழுதும் இந்த இரவு வேலையிலே ஆண்டவரே, இதோ நாங்கள் மிக்தான் குடும்பத்தினர் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த ஆன்லைன் டிவோஷன்ல ஒன்று கூடுவதற்கான கிருபையை தந்தீங்க, அந்த நேரத்தை தந்தீங்க, அந்த சுகபல ஜீவனை தந்தீங்க. அதற்காக கூடான கூடிய ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இன்றும் கூட ஆண்டவரே, இதோ உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கவனித்து கேட்கவும், இதோ ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் உள்ள இனிமையான வார்த்தைகளை நாங்கள் தியானித்து அதை ஆராய்ந்து அதை அறிந்து இதோ ஆண்டவரே மேலும் மேலும் உங்களுடைய அன்பை நாங்கள் உணர்ந்து உங்களுடைய அன்பை நாங்கள் ருசித்து அப்பா இதோ ஆண்டவரை கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டுமா அவைக்கு என்று கேட்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிற ஐயாவிற்காகவும் வருகிறோம் அப்பா. இதோ மட்டும் அவருக்கு தங்கள் சுகபல ஜீவனுக்காகவும் கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இன்றும் கூட அவர் மூலமாக ஆண்டவரை நீர் எங்கள் ஒவ்வொருவரிடமும் ஆண்டவரே எங்களுக்கு என்ன உணர்த்த நீங்க விரும்புகிறீரோ, என்ன ஆண்டவரே நீங்கள் நாங்க புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே ஆண்டவரே எங்கள் உள்ளத்துல ஆண்டவரே நீங்கள் விதைக்க வேண்டுமா இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்குள்ள போறதுக்கு முன்னாடி கடந்த வாரத்தோட டிவோஷன் டாபிக்ல இருந்து ஒரு கேள்வி. கடந்த வாரம் நம்ம யாரை பத்தி பார்த்தோம்? மோசையை பத்தி நாம பார்த்தோம். கேள்வி என்னன்னா, மோசே என்னுடைய வாழ்வுல 5 பெண்கள் ரொம்ப முக்கியமா இருந்தாங்க. அவங்களாலதான் மோசையால அந்த ஊழியத்திற்கு தன்னை உயிரோட காத்து கொள்ள முடிஞ்சது. அந்த 5 பெண்கள் யார்? சிப்பிரால், பூவால், மருத்துவச்சிகள், அவங்க அம்மா எகோபோத், பார்வோன் ராஜாத்தி, அப்புறம் ஒன் மோர் இருங்க சிஸ்டர், 1 2 3 சிப்பிரால், பூவால், அவங்க அக்கா சிஸ்டர் மிரியாம். வெரி குட் சிஸ்டர். ஆக்சுவலா நீங்க சொன்னதுனால இப்போ 6 இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. நீங்க 5 கரெக்டா சொல்லிட்டீங்க, 6வது தான் இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. தெரியலையே சிஸ்டர், சாரிங்க. ஓகே. ஒரு கட்டத்துல மோசையை ஒரு நாள் கடவுளே கொல்ல பார்த்தாரு. அப்ப மோசையை காப்பாத்துனது யாரு? அவங்களோட மனைவி சிஸ்டர். அவரோட மனைவி. சோ இந்த 6 பெண்களுமே மோசையினுடைய ஊழியத்தினுடைய முக்கியமான பங்கு உள்ளவர்கள். ஏன்னா அதற்காக மோசையை உயிரோட காத்து கொண்டது இந்த 6 பெண்கள் தான். தேங்க்யூ சிஸ்டர் பியூலா அண்ட் ஜானட் சிஸ்டர் ஆன்சர் பண்ணதுக்கு. ஐயா நம்ம டிவோஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அன்பானவர்களே, அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் வேதாய்வுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு நற்செய்தி அறிவிப்போம் என்பதாகும். நற்செய்தி அறிவிப்போம். இந்த வேதாய்வு கூட நமது விக்தாம் குடும்பத்திலிருந்து இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு நற்செய்தி அறிவிப்போம். முதலில் நற்செய்தி என்றால் என்ன? 2 வசனங்களை கொண்டு நற்செய்தி என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ளலாம். முதல் வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. நற்செய்தி என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. அன்றையும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன். என்ன சுவிசேஷம்? தொடர்ந்து வாசிங்க. நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமோ? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால்,
கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து நற்செய்தி என்றால் என்ன? இயேசுவை சொல்லுவது நற்செய்தி. இயேசுதான் நற்செய்தி. நற்செய்தி என்ற சொல் நல்ல செய்தி என்று பொருள்படும். இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை இது ஒரு நல்ல செய்தி என்று நாம் சொல்லி இருக்கிறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நற்செய்தி என்பது இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லுவது. ஏனென்றால் அதுதான் உண்மையான நற்செய்தி. அவருடைய பெயர், அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதை பகிர்ந்து கொள்வதுதான் நற்செய்தி. மற்றதெல்லாம் சாட்சி. பவுலை பற்றி பேசுவதோ, மோசேவை பற்றி பேசுவதோ, அல்லது வேத மனுஷர்களை பற்றி பேசுவதோ, அதெல்லாம் சாட்சிகள். இந்த நற்செய்திக்கான சாட்சிகள். அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நன்மையை பகிர்ந்து கொள்வதோ, இன்னொரு வாழ்க்கையில் நடைபெற்ற அற்புதத்தை பகிர்ந்து கொள்வதோ சாட்சிகள். அவைகள் நற்செய்திகள் அல்ல. நற்செய்தி என்பது இயேசு என்கிற சொல் அதில் இடம்பெற வேண்டும். இறையியல் கல்லூரிகளில் படிக்கும் போது, பிரசங்கம் செய்யும் போது இயேசு என்கிற வார்த்தையை பயன்படுத்தாவிட்டால் அது பிரசங்கம் அல்ல என்று கற்பிப்பார்கள். அது ஒரு சொற்பொழிவா இருக்கலாம், அது ஒரு சாட்சியா இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல உரையாக இருக்கலாம். அது பிரசங்கம் ஆகாது. இயேசு என்கிற பெயர் உச்சரிக்கப்பட்டால் மட்டும்தான் அது பிரசங்கம் என்பதை உறுதியாக, அழுத்தமாக நமது இறையியல் கல்லூரிகளில் கற்றுக் கொடுப்பார்கள். எனவே இயேசு என்கிற பெயர், அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதுதான் நற்செய்தி. அதே போல இயேசு கிறிஸ்து ஒன்றை சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னது என்னவென்றால், மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். மார்க் 1 வசனம் 15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த நற்செய்தி 2 பகுதிகளை கொண்டது. அந்த 2 பகுதிகளில் முதல் பகுதி சுவிசேஷம் என்றால் என்ன என்பதனுடைய 2 பகுதி. இயேசு என்பவரை சொல்வது, அவருடைய வாழ்க்கையை சொல்வது, அவருடைய மரணத்தை சொல்வது, அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லுவது. இரண்டாவது, இந்த சுவிசேஷத்தை நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், அவர்கள் மனம் திரும்புவதற்காக. ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. காலம் மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் வருகை மிக வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவே அவருடைய ராஜ்யத்தின் காலம் நெருங்கிவிட்டதால் மனம் திரும்புவதற்கு அழைக்க வேண்டும். இது ரெண்டுமே நற்செய்தி. நற்செய்தி 2 பகுதிகளை கொண்டது. இயேசுவை அறிவிக்க வேண்டும், ஏனென்றால் அவர்கள் இயேசுவிடத்தில் வர வேண்டும். இயேசுவிடத்தில் வருவது என்றால் என்ன? மனம் திரும்புதல். தங்களுடைய பாவ வழிகளை விட்டு, சுய இச்சைகளை விட்டு, தங்கள் இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கையை விட்டு இயேசு கற்பிக்கிற வாழ்க்கைக்கு நேராக வருவது. அந்த வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நற்செய்தி. 2வது, இந்த நற்செய்தியை யாருக்கு நாம் பகிர வேண்டும்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். யார் பகிர வேண்டும்? தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். பேதுரு என்ன சொல்லுகிறார்? யார் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்றால் எல்லாரும் சொல்ல வேண்டும். யாரெல்லாம் இந்த விசுவாசத்துக்குள் வந்தார்களோ, யாரெல்லாம் இருதயத்தில் கிறிஸ்துவை பரிபூரணமாக பெற்றுக் கொண்டார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதனாலதான் பேதுரு சொல்லுவார், நாம் அனைவரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுவார். சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொறுப்பு எல்லாருக்கும் உண்டு. சுவிசேஷம் என்பது 2 தான்.
ஒரு ஆயருடைய திருப்பணி என்பது வெறும் சுவிசேஷம் அறிவிப்பதல்ல. சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக பக்குவப்படுத்தி கொண்டிருப்பது. சுவிசேஷம் என்பது இயேசுவை சொல்வது, அவருடைய வாழ்க்கை சொல்வது, அவருடைய மரணத்தை சொல்வது, அவருடைய உயிர் தெழுதலை சொல்வது, மனம் திரும்புகள் என்று அழைப்பது, பரலோக ராஜ்யம் சமீபமாகிவிட்டது என்று சொல்வது. இதை யார் சொல்ல வேண்டும்? யாரெல்லாம் இயேசுவை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் எத்தனை பேரும் சொல்ல வேண்டும். குறிப்பா 1 பேதிலிருந்து இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாரும் சுவிசேஷம் சொல்லணுங்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா கடிதங்களும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எழுதப்பட்டது. ஆனால் பேதுரு எழுதிய இந்த 1ஆம் நிருபம் குறிப்பிட்ட மக்களுக்கு எழுதப்பட்டதல்ல. எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கு எழுதப்பட்டது. வேண்டுமானால் அதை நம்ம வாசிச்சு தெரிஞ்சுக்கலாம். 1 பேதுரு 1:1 2 வரைக்கும் வாசிக்கலாம். 1:1 2 வசனம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பத்தேசியா, ஆசியா, பிந்தியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதியிருக்கிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இந்த கடிதம் பேதுரு யாருக்கு எழுதியிருக்கிறார் என்றால், ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கோ ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கோ எழுதல. இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்தவர்களுக்கு. அதனாலதான் ஆசியாவையும் அதுல சேர்த்துக் கொள்கிறார். நாம ஆசியாவை சேர்ந்தவர்கள். அடுத்து ஆசியாங்கிறதோட முடிக்காம 2வது வசனத்தை சொல்லுகிறார், யாரெல்லாம் இந்த விசுவாசத்துக்குள் வந்தீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இதை நான் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தான் பேதுரு தன்னுடைய முதல் 2 நிருபங்களை எழுதினார். இந்த நிருபத்தில் அவர் சொல்வது, யாரெல்லாம் இயேசுவை பெற்றுக் கொண்டீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் இயேசுவை சொல்ல வேண்டும். இவங்க தான் இயேசுவை சொல்லணும், அவங்க தான் இயேசுவை சொல்லணும், ஊழியக்காரர்கள் தான் சொல்லணும், அல்லது மூப்பர்கள் தான் சொல்லணும், பொறுப்பாளர்கள் தான் சொல்லணும், மாதர் சங்கத்தை நடத்துறவங்க தான் சொல்லணும், வாலிபர் சங்கத்தை இனிஷியேட் பண்றவங்க தான் சொல்லணும், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் சொல்லணும். அப்படி இல்லை. யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சுவிசேஷத்தை சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்பதை பேதுரு மிக அழுத்தமாக பதிவு செய்கிறார். எப்போது சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும்? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். எப்போது சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்றால் எப்போதும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு நேரம் காலம் கிடையாது. நம்ம எப்பெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இந்த நாளில் அப்படிதான் சுவிசேஷம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும். ஆனா பவுலுடைய வார்த்தையை கவனிச்சு பார்த்தோம்னால், சமயமே இல்லை என்றாலும் சமயத்தை உருவாக்கிக்கிறார். அதுதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். வாய்க்காவிட்டாலும்னா என்ன அர்த்தம்? எனக்கு டைமே இல்லை, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னா நீ உருவாக்கு ஒரு நேரத்தைங்கிற. அதுக்கு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு ஒதுக்கு. இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு உன்னுடைய நாட்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீ ஒதுக்கித்தான் ஆக வேண்டும்ங்கிறத கட்டாயமா சொல்றாரு பவுல். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கி. அடுத்தது, யாருக்கு இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும்? மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ரொம்ப அழகா இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும், யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எல்லாருக்குமே சுவிசேஷம் சொல்லிடணும். கடைசி ஆத்மா வரைக்கும் இந்த நற்செய்தி போய் சேர வேண்டும். சில வருஷங்களுக்கு முன்னால அமெரிக்காவில இருந்து வந்த ஒரு இளைஞர் அந்தமான் நிக்கோபார் பகுதிகளில் இதுவரைக்கும்
நாகரீக உலக வாழ்வுக்குள் வராத ஆதிவாசி மக்கள் வாழ்கிற பகுதிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு போயிட்டார். ஆனால் அந்த மக்கள் அவரை கொன்றார்கள், இறந்துட்டாரு. ஆனா அவருடைய இருதயம் பாருங்க, எங்கேயோ இருக்கிற, யாரும் போவதற்கு தடை செய்யப்பட்ட இந்த நவீன உலகத்திலும் பழங்கால வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை தேடி போனோம்னு அவருடைய இருதயத்துல என்ன தோன்றீர்கள்? சுவிசேஷம் என்பது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். இன்னாருக்கு இன்னாருக்கு, அவங்களுக்கு இவங்களுக்கு இல்ல, இந்த மண்ணில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக, நற்செய்தியை எப்படி அறிவிக்க தொடங்குவது? ஒரு கான்வர்சேஷனை எப்படி தொடங்குறது? ஒரு புதிய மனிதர்கிட்டயோ அல்லது பழகின மனிதர்கள்கிட்டயோ கூட ஒரு நற்செய்தி எப்படி தொடங்க முடியும்? எப்படி ஊழியத்தை தொடங்குறது? இது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லைங்களா? எனக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசை, ஆனா எப்படி சொல்லணும்னு தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எல்லாத்துலயுமே பொதுவா நமக்கு ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள். எப்படி தொடங்குறது? ஒரு 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 பிரசங்கத்தை கூட எப்படி தொடங்குறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். எப்படி தொடங்க போகிறோம்? இயேசு எல்லாம் தொடங்குறத ரொம்ப அற்புதமா தொடங்குவார். அவரு தானே சுவிசேஷத்தின் ஊற்று. அவருடைய பிரசங்களை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னால் அவர் ஆரம்பிக்கும் போதே அற்புதமா ஆரம்பிப்பார். அவர் ஆரம்பிக்கிற அந்த முதல் சொல்லே ஜனங்களை அப்படியே கவர்ந்து இழுக்கும். ஆவியில் தரித்திரர் பாக்கியவான்கள் அப்படின்னு தொடங்கும் போதே ஜனங்கள்லாம் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது போல அது தொடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி தொடங்குவது? இயேசு தொடங்கி இருக்கிறார் ஒரு நற்செய்தியை ஒரு புதிய மனிதரிடத்தில் எப்படி தொடங்குறதுங்கிறதுக்கு அவர்தான் சிறந்த உதாரணம். இயேசு 2 யுக்திகளை பயன்படுத்துவார் ஒரு கான்வர்சேஷனை தொடங்குறதுக்கு. அவர் பயன்படுத்துகிற யுக்தி 2. முதல் யுக்தி, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4:7. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். வாசிமா, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சமாரியா நாட்டளத்தால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். போதும். யூதர்கள் இயேசு எப்படி தொடங்குகிறார் என்றால், எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு ஆரம்பிக்கிறார். இப்போ அந்த சகோதரிக்கு அவர் சுவிசேஷம் சொல்ல போறார். அந்த சகோதரியை மனம் திரும்புதலின் வாழ்க்கைக்கு அழைக்க போகிறார். ஒரு பெரிய கர்த்தருடைய திருப்பணியை சுமந்து செல்கிற பாத்திரமாக மாற்ற போகிறார். அவ்வளவு பெரிய திருப்பணி எப்படி தொடங்குதுன்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு தொடங்கும். நம்ம நீண்ட நேரமா நம்ம கூட ஒருத்தர் டிராவல்ல உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பக்கத்துல, பஸ்லயோ ஆட்டோலயோ ட்ரெயின்லயோ போகும்போது ரொம்ப நேரம் நம்ம கூட இருக்கிறாங்க. நமக்கு ஒரு உந்துதல் வருது. சில நேரம் ஆவியானவர் நம்மை உந்தி தள்ளுவார். இவங்க கிட்ட பேசினா சரியா இருக்கும், இயேசுவை பத்தி சொல்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சில நேரம் உந்துதல் வருதுன்னா எப்படி தொடங்கலாம்? எதையாவது கேட்கலாம். இயேசுக்கு கடைசி வரைக்கும் அந்த அம்மா தண்ணி கொடுக்கல. நீங்க கவனிச்சு பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த அம்மா தண்ணி கொடுக்கல. நீ ஏன் தண்ணி கொடுக்காம போறேன்னு இயேசு கேட்கவும் இல்லை. அப்ப ஏன் தண்ணி கேட்டாரு? உரையாடலை தொடங்குவதற்கு, எதையாவது ஒண்ணு கேட்கறது. அப்படி கேட்கறதின் வழியாய் ஒரு உரையாடலை நம்ம தொடங்கலாம். கேட்கும் போது அவங்க கொடுக்குறேன்னு சொல்லட்டும், கொடுக்கலன்னு சொல்லட்டும், ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு மறுமொழி வரும். அந்த மறுமொழியிலிருந்து நாம் திரும்ப பேச தொடங்கலாம். ஒரு உரையாடலை தொடங்குவதற்கான சிறந்த யுக்தியாக இயேசு எதை கற்பிக்கிறார் என்றால், ஒரு உதவி கேட்பார். அதே போல இயேசு பயன்படுத்தின 2வது உத்தி அதே யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் 5:6. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நான் உதவி செய்யட்டுமா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நான் உதவி செய்யட்டுமா? பாருங்க, ஒண்ணு உதவி கேட்கிறாரு, இல்ல உதவி செய்யட்டுமான்னு கேட்கிறாரு. இது 2 தான் உரையாடலை துவங்குவதற்கான அற்புதமான வழி. ஆம்பூர் இம்மானுவேல் லூத்தரன் திருச்சபையில அருள் திரு எட்வின் ஐயர் அவர்கள் ஊழியர் செஞ்சிருந்தார். இப்ப அவர் இல்ல, மறைந்த ஊழியக்காரர், அற்புதமான ஊழியக்காரர், அநேக மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். அவர்கிட்ட ஒரு பேசிட்டு இருக்கும் போது ஒரு தகவலை சொன்னாரு. அந்த இதற்கு இணையானது,
என்ன தகவல் சொன்னாருன்னா, அவரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாரு, பெங்களூருக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. பொதுவா அந்த பெங்களூர் ட்ரெயின் வந்து ஆம்பூர்ல இருந்து போகும்போது பயங்கர ரஷ்ஷா இருக்கும். ஜனங்க நின்னுக்கிட்டே வருவாங்க. அப்படி அவர் உட்கார்ந்து போயிட்டே இருக்கிறாரு. அங்க ஒருத்தர் பக்கத்துல நின்னுக்கிட்டே வர்றாரு. அவர் கையில ஒரு புத்தக நிறைந்த நிறைய புத்தகத்தை அப்படி கையில வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டே வர்றாரு. பயிறு கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்துட்டே இருந்தவர் திடீர்னு அந்த சகோதரன்ட்ட திரும்பி, அந்த புத்தகத்தை கொடுப்பா, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டாராம். அந்த தம்பி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டுதான் இவரு அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டாரு. அப்புறம் அவங்க இறங்குற இடம் வந்துச்சு. அந்த இறங்குற இடம் வரைக்கும் ஒரு 2-3 தகவல்கள் மட்டும் பேசிக்கிட்டாங்களாம். அவர் யாரு, இவர் யாரு, அவர் என்ன ஒர்க் பண்றாரு, இவர் என்ன ஒர்க் பண்றாரு, அவ்வளவுதான். அப்போ இவர் சொல்லிட்டாரு, நான் வந்து ஆம்பூர்ல இம்மானுவேல் லூத்தரன் திருச்சபையில ரயில்வே ஸ்டேஷன் இறங்குனதுமே சர்ச் இருக்கும், அங்கேதான் நான் பாஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது இந்த செல்போன் எல்லாம் இல்லாத காலம், போன் நம்பர் எல்லாம் கொடுக்க முடியாத காலத்தில் நடந்தது. அப்புறம் சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்புறம் ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு அவர் வீட்டை வந்து ஒருத்தர் கதவு தட்டுறாங்க. திறந்து பார்த்தா ஒரு கணவன் மனைவி நிக்கிறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு ட்ரெயின்ல சந்திச்சவர். அவர் எனக்கு திருமணம் ஆச்சு, திடீர்னு உங்க ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட ஒரு பிரேயர் பண்ணிக்கலாம்னு நாங்க வந்தோம் அப்படின்னு சொன்னார். அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். இத வந்து அவர் பேசி இந்த விஷயத்த சொன்னாரு. அப்போ ஒரு உரையாடலை தொடங்குவதற்கு ஒன்று உதவி கேட்பது அல்லது உதவி செய்வது. இந்த 2 தான். மிஷனரிகள் பாருங்க, இந்தியாவுக்குள் வரும்போது அவங்களால உதவி கேட்க முடியாது. எனவே உதவி செய்து ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. நேரா மக்கள் போறது, பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது, அவங்க கொண்டு வந்த தானியங்களை கொடுக்கறது, அவர்களுக்கு கல்வி கொடுக்கறது, வீடு கட்டி கொடுக்கறது, ஏதோ ஒரு உதவி செய்வது. இந்த உதவி செய்வதோ உதவி கேட்பதோ ஒரு உரையாடலை ஒரு இடத்தில் துவங்குவதற்கு பிரயோஜனமாக இருக்கும். எனவே ஒரு நற்செய்தி பணியை தொடங்குவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய இயேசு கற்றுத்தருகிற 2 யுக்தி, உதவி கேட்பது அல்லது உதவி செய்வது. அடுத்ததாக இப்போ கான்வர்சேஷனை தொடங்கிட்டோம். எப்படி அறிவிக்கிறது? இப்ப இயேசுவை பற்றி எப்படி அறிவிக்கிறது? பேச தொடங்கிட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இயேசுவை பற்றி எப்படி ஆரம்பிக்கிறது? பவுல் அதுக்கு மிக அழகான வாழ்க்கை உதாரணங்களை வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலர்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17 வசனம் 22, 23. அப்பொழுது பவுல் நடுவில் நின்று, அந்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி காண்கிறேன். என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் ஆராதிக்கிற அவரையே நான் இருக்கிறேன். இங்க பவுல் என்ன செய்கிறார் என்றால், அத்தனைங்கிற பட்டணத்துல போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை கவனித்தார். நாம் பேசும்போது உரையாடல தொடங்கிட்டோம், பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம். பேசும்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், முதலில் கவனிப்பது. அவங்கள பேச தூண்டிக்கிட்டே இருக்கணுமே தவிர நாம் பேசி கொண்டிருக்க கூடாது. நிறைய பேருக்கு பேச தொடங்கிட்டோம்னால் நாமே பேசி அந்த உரையாடலை முடிச்சுட்டு போயிடுவோம். அப்படி இல்லை, அவங்கள பேச விட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்க பேசிக்கிட்டே இருந்தா அதுல ஒரு இடம் கிடைக்கும் நமக்கு சுவிசேஷம் சொல்வது. உதாரணத்துக்கு பவுல் அத்தனை பட்டணத்துக்குள்ள போய் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கல, இயேசு நல்லவர்னு எங்கேயுமே அவர் சொல்லல. அந்த ஊருக்குள்ள அமைதியா நடக்கிறார். அந்த ஊர்ல புகழ்பெற்ற அவர்களுடைய விக்கிரக கோயிலுக்கு அந்த கோயிலுக்குள்ள போறாரு. அமைதியா அந்த ஜனங்களை கவனிக்கிறாரு, அவங்க பக்தியை கவனிக்கிறாரு, அவர்கள் கோயிலை கவனிக்கிறாரு, அவர்கள் வழிபாட்டு முறையை கவனிக்கிறாரு. அதுல அவர்கள் வணங்குகிற விக்கிரக கோயில்லையே விக்கிரகமே இல்லாத ஒரு அறை இருக்குது. அதுல அறியப்படாத கடவுள் எழுதி இருக்குது. அது போதாதான் சுவிசேஷம் அறிவிக்க? அற்புதமா ஆரம்பிச்சிட்டாரு.
அங்கே சுவிசேஷம் சொல்ல தொடங்கிட்டார். அப்போ நற்செய்தி அறிவிப்பதற்கு முன்பு கவனிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒருத்தர் பேச தொடங்கிட்டோம், உரையாடல் தொடங்கிடுச்சு, எங்க இயேசுவை அறிவிக்கிறார், அவங்க பேசணும். அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு நிறை, ஒரு குறை மனுஷர்கள் கட்டாயம் சொல்லுவாங்க. நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு குறை ஏதோ ஒண்ணு வரும். அங்கதான் இயேசுவை சொல்வதற்கு அற்புதமான வாய்ப்பு நமக்கு இருக்குது. அப்ப நம்ம பேசிட்டே நல்லா கவனிச்சிட்ட பிறகு நமக்கு தெரிந்த ஒரு அனுபவத்தை சொல்லி அப்படியே இந்த சர்ச்சுக்கு போனோம், அல்லது ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணோம், எங்களுக்கு இப்படி நடந்துச்சு, அவ்வளவுதான். இயேசுங்கிற வார்த்தை நற்செய்தி. உரையாடல் மிக முக்கியமானது. அந்த உரையாடலில் கவனிப்பது மிக மிக முக்கியமானது. நான் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டுமானால் அவர்கள் முதலில் சொல்வதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்த பிறகுதான் நம்மால் நற்செய்தி சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய பேர் கவனிக்கவே விரும்ப மாட்டாங்க. கவனிக்கவே விரும்பலன்னா சுவிசேஷத்தை நம்மால் சொல்லவே முடியாது. கவனிக்க விரும்பினால்தான் சுவிசேஷம் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, கவனிப்பார் ஜனங்களை, அமைதியா கவனிப்பார், அவங்கள பேச சொல்லுவார். எங்கேயும் அவரா போய் கடன்னு பேசிட மாட்டார். அவர்கிட்ட தனியா பேச வர்ற எல்லாரையும் அவர் பேச விட்டிருப்பாரு. உதாரணத்துக்கு ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்லுவார், என்ன செய்ய வேண்டும் நீயே சொல்லு. பேச வைக்கிறார் பாருங்களேன். உரையாடல் தொடங்கியாச்சு, அவங்கதான் தொடங்கினாங்க, ஆனா அவங்களை இன்னும் பேச வைக்கணும். அப்பதான் அவங்களுக்கு எவ்வளவு தெரியுது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியுது, இல்ல சுத்தமா தெரியலையா, இல்ல கொஞ்சம் நஞ்சம் தெரியுதா, அங்கிருந்து சுவிசேஷத்தை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். எனவே கவனித்தல் என்பது மிக 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 முக்கியமானது. பேசிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு அவங்க பேசுவதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக இதே தீமோத்தேயுல பவுல் சொல்லி கொடுக்கிற ஆலோசனை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும். சில ஆலோசனைகளை இங்க சொல்றாரு பாருங்க. முதல்ல என்ன சொல்றாரு? நீடிய சாந்தம். பவுல் தான் ரொம்ப அற்புதமான ஊழியக்காரன். அவருடைய டெக்னிக்ஸ் இதெல்லாம். முதல்ல அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். 2வது சாந்தமா இருக்கிறார். பதட்டமே வேணாம் சுவிசேஷம் சொல்வதற்கு. இப்ப சுவிசேஷம் சொல்லல அப்படின்னா இயேசு நம்மை கடினமா அடிச்சு துன்புறுத்த போறதில்லை, நம்மை தண்டிக்க போறதில்லை. அந்த ஆர்வமே இயேசு விரும்புவார். எனக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற ஆர்வமே போதுமானது. அந்த ஆர்வம் இருந்தாலே எப்படியா சொல்லிடுவோம். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னா அமைதியாக சாந்தமாக, எந்த பதட்டம் நமக்கு வேண்டாம், ரொம்ப அமைதியாக அணுகணுங்கிறார். ஒரு சுவிசேஷ ஊழியக்காரன் அல்லது சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறவர்கள் தன் மனதை எப்போதும் சாந்தமாச்சு. அது நம்ம ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், அல்லது நாம ஒரு யூத் லீக் நடத்துறவங்களா இருக்கலாம், விமன்ஸ் ஃபெல்லோஷிப்பை நடத்துறவங்களா இருக்கலாம், அல்லது பாஸ்டா இருக்கலாம். நமக்குள்ள ஏதோ ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குது. நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நம்ம இருதயத்துல நிறைய இருக்குது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அமைதியை, சாந்தத்தை கற்றுக்கொள்வதில் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே சாந்தம். அடுத்து என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? நீடிய பொறுமையும் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும். உபதேசம்ங்கிறது என்னன்னா என்ன சொல்ல வரணுமோ அதை தெளிவா சொல்லணும். அப்போ சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் ஆயத்தமா இருந்தாதான் அது முடியும். ஆயத்தம் இல்லைன்னா சுவிசேஷம் சொல்ல முடியாது. நாம இப்போ ட்ரெயின்ல போறோம், சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசை வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது மனசுக்குள்ள இருக்கணும். சரியான உபதேசமா அது இருக்கணும். இயேசுவை பற்றி தான் நான் சொல்ல போறேன், அல்லது மனம் திரும்புதல் பற்றி சொல்ல போறேன், அல்லது பரலோகராஜ்யம் பற்றி பேச போறேன். எதை நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன் அதை நான் முதல் கிளியரா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாதான் அவங்க பேசும்போது அங்கிருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மனம் திரும்புதல் பற்றி சொல்லணும்னு இருந்தா அவங்க பேசும்போது இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டான் எங்க வீட்டுல ஒருத்தன், அல்லது நான் பண்ணிட்டேன், அப்ப அவங்க மனம் திரும்புதல் தேவைப்படுது. இல்ல நான் இயேசுவை பற்றி மட்டும்தான் சொல்ல போறேன், எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, அப்ப இயேசப்பா அற்புதம் செய்வார். அப்போ நான் எதை சொல்ல வேண்டும் என்பதில் தெளிவுள்ளவனாக இருக்க வேண்டும். எனவேதான் ஆயத்தம் தேவைப்படுது. நம்ம ஏசாயா சொல்வாரு, நான் அதிகாலையில் எழுந்து பாடம் கற்கிறவனை போல கற்று நான் போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வரேன்றார். அப்போ
ஆயத்தம் இல்லாமல் சுவிசேஷ பணி செய்ய கூடாது. அது யாரா இருந்தாலும் ஆயத்தம் இல்லாமல் வரவே கூடாது. ஆயத்தம் பண்ணதே தான் சொல்ல போறோமா தெரியாது. கடவுள் அந்த நேரத்துல வேற எதையாவது கூட சொல்ல வைப்பார். ஆனா நான் ப்ரிப்பேரா இருக்கும், நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தம் இல்லாமல் நாம் புறப்பட்டு போகக்கூடாது. நம்ம கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கலாம், மனதளவுல நம்மை தயார்படுத்திக்கலாம், வார்த்தைகளை நம்ம தெரிந்தெடுத்து சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ சுவிசேஷம் சொல்வதற்கு அது சுலபமாக இருக்கும். மிஷனரிகள் எல்லாம் இங்க வந்து பாருங்க எவ்வளவு ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்க. இவரு வரும்போது, சிகன் பால்கையா வரும்போது ஜெர்மனியிலே தமிழ் கத்துக்கிட்டார். கப்பல்ல வரும்போது தமிழ் இலக்கியங்களை படிச்சுட்டாரு. இங்க வந்து இறங்கினதும் தமிழ்ல பேச ஆரம்பிச்சுட்டாரு. எவ்வளவு பெரிய ப்ரிப்பரேஷன் அது! சுவிசேஷ அறிவிப்புக்கு எவ்வளவு தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் அவர்கள் பெரிய அற்புதங்களை இந்தியாவில் செய்தார்கள். லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை இந்த தேசத்தில் எழுப்பினார்கள். ஏன் நம்மால எழுப்ப முடியல? அந்த மாற்றங்கள் ஏன் இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள்ல நடைபெறலன்னா சுவிசேஷ வாஞ்சை இல்லை, அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக்கல. இப்ப இங்க பொதுவா ஊழியம் எப்படி போயிடுச்சுன்னா, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே, அல்லது இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க அந்த சர்ச்சில், அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க இந்த சர்ச்சில், வேற டினாமினேஷன்ல இருக்கிறவங்க இங்கிருந்து கூப்பிட்டு போயிடலாமா, அந்த டினாமினேஷன்ல இருந்து இங்க கூப்பிட்டு வந்துடலாமா, இப்படி ஆத்துமாக்களை திருடுகிற திருப்பணியா மாறி போயிடுச்சு. உண்மையான திருப்பணி என்பது சுவிசேஷமே சொல்லப்படாத அநேக ஜீவன்கள் இந்த மண்ணில் இருக்குது. அவர்களை நோக்கி போனோம்னா அதற்கு நம்மை மனதளவிலும் வார்த்தைகளிலும் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். உபதேசத்தில் என்றால் நாம் சொல்ல விரும்புகிற சுவிசேஷத்தில் மிக தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து என்ன சொல்றாரு பவுல்? உபதேசத்திலும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பாருங்க, கடிந்து கொள்ளுதலும் தேவைப்படுது, புத்தி சொல்லுதலும் தேவைப்படுது. இப்போ சுவிசேஷத்தில் இப்போ கடிந்து கொள்ளாம சுவிசேஷத்தை சொல்ல முடியும், அதுவே போதுமானதானா? இல்ல, சில நேரம் கடிந்து கொள்ளுதலும் தேவைப்படும். இப்ப இந்த சுவிசேஷம் கடிந்து கொள்ளுதல் எங்க முதல்ல அவசியமாகுது என்றால், ஆத்துமாக்களா வந்துட்டாங்க, ஆனா வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னா கடிந்து கொள்ளாம இருக்க முடியாது. இயேசுவை போல ஒருத்தர் கடிந்து கொள்ள முடியுமா? யோவான் ஸ்நானகனை போல ஒருவர் கடிந்து கொள்ள முடியுமா? இப்ப கடிந்து கொள்ளுதலும் சுவிசேஷ அறிவிப்பில் ஒரு பாட்டு. அதுதான் மனம் திரும்புதலின் ஊழியம், மனம் திரும்புதலுக்கு அழைக்கிற ஊழியம். அப்ப முதல்ல இயேசுவை அறிவிச்சிடறோம், நற்செய்தியோட முதல் பகுதி முடிஞ்சிருச்சு. இரண்டாவது பகுதி என்ன? மனம் திரும்ப அழைக்கிறது. இப்ப இரண்டாவது பகுதிக்கு எது தேவைப்படுதுன்னா கண்டிப்பா தேவைப்படுது. ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, திருராபோஜனத்தில் பங்கெடுத்தும் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, கிறிஸ்தவர்கள்னு சொல்லப்பட்டும் வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை கடிந்து கொள்ளாமல் எப்படி மாறும்? கடிந்து கொள்ளுதல் கட்டாயம் தேவைப்படும், கடிந்து கொள்ளுதல் அவசியம். கண்டனம்னு கூட சொல்றாரு. கண்டனம்ங்கிறனா கடுமையான வார்த்தைகளை கூட பயன்படுத்திக்கலாங்கிற, கடுமையான வார்த்தைகளை கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அந்த ஆத்மா ஆதாயப்படுத்துவதான சுவிசேஷத்துடைய நோக்கம். சுவிசேஷத்துடைய நோக்கம் என்பது வெறும் இயேசுவை நான் சொல்லிட்டேன்ப்பா, அப்பா எனக்கு திருப்தி ஆயிடுச்சு, போதுமா? ஃபாலோ தேவைப்படுது இல்ல? அந்த ஆத்மா கிறிஸ்துவுக்குள் தான் வாழ்கிறதா? அந்த ஆத்மா கிறிஸ்துவுக்குள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டதா? அதுக்குதான் மினிஸ்ட்ரி தேவைப்படுது. நற்செய்தி சொல்வதற்கு ஒரு நொடி போதும், ஆனால் அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்கு ஒரு பெரிய ஃபாலோ ஒர்க் இருக்கணும். அவர்களோடு தொடர்ந்து பேசி, ஆலயத்துக்கு அழைத்து வந்து, ஞானஸ்நானம் கொடுத்து, அவர்கள் வாழ்க்கை அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளேயே கட்டி கொண்டு வருவது. இன்னைக்கு மிஷனரிகள் ஆயத்தம் பண்ண ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, அவங்க அப்படியே தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்குது? விசுவாச பாதையில என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது? கிறிஸ்துவுக்குள் அர்ப்பணிக்கிறதுல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது? அங்கதான் கடிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது. சில கடினமான சொற்கள் அந்த ஆத்துமாக்களை தேற்றுமானால் அதை சொல்வதில் தவறு இல்லை. ஏன்னா ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சொல்லலாம், அவங்க கடிச்சுக்கிட்டதுனாலதான் அன்னைக்கு நான் மனம் திரும்பினேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கடிந்து சொல்லி கூட நான் கேட்காம இப்படி சீர்கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். எனவே கடிந்து கொள்ளுதல் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தும். கடிந்துரைக்கிறவர்கள் மீது நமக்கு ஒரு சின்ன கோபமும் வருத்தமும் இருக்கும். ஆனால் கடிந்து கொள்ளுதல் திருப்பணியினுடைய நற்செய்தி அறிவிப்பினுடைய இரண்டாவது பகுதியில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. எனவே
நற்செய்தி அறிவிப்பு சாந்த குணத்தோடும் இருக்க வேண்டும். அதனுடைய தொடர்ச்சி பணியாக கடிந்து கொள்ளுதலும் இருக்க வேண்டும். கடைசியாக இந்த நற்செய்தி அறிவிப்பில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய 2 விஷயங்களை பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 3:6-7. 1 கொரிந்தியர் 3:6-7. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். ரொம்ப அழகா இருக்குது. இத புரிஞ்சு கொண்டா ஊழியத்தையே புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஊழியத்துல என்ன பிரச்சனைனா இந்த வசனங்களை கை கொள்ளாதான் பிரச்சனை. என்ன சொல்றார் பவுல்? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், விளைய செய்கிறவர் கடவுள். ஊழியத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் முக்கியமானது என்னால் தான் என்பதை மறந்துவிட வேண்டும். நான் இல்லை என்றால் மறந்துவிட வேண்டும். பவுலோ இங்க ஒண்ணல்ல, அப்பல்லோவோ இங்க ஒண்ணல்ல, கிறிஸ்து தான் இங்க முக்கியமானது. மிஷனரிகள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு நான் தான் செஞ்சேன் இதுவரைக்கும் எங்கேயும் சொல்லிக்கலையே. அப்படி பார்த்தா LCMSல இருந்து இங்கேயே வந்து அவங்க படுத்துக்கணும். இந்த பூமி நாங்க வாங்கி கொடுத்தது, இந்த கட்டடங்கள் நாங்க கட்டி கொடுத்தது, இந்த ஆத்துமாக்களை நாங்க தான் சேகரிச்சு கொடுத்தோம், இதுல உங்களுக்கு எந்த உரிமை இல்லைன்னு நம்ம விரட்டி அடிச்சுட்டு அவங்க உட்காந்துக்கணும். அவங்களுக்கு உரிமை உண்டே, திரும்பி கூட பாக்குறது இல்லை. இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இன்னைக்கு இருக்கிற இதனுடைய மதிப்புகளை நம்ம கணக்கிட்டா நம் தலைமுறையில் சம்பாதிக்க முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட அவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை இந்த மண்ணில் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனா என்ன சொந்தம் கொண்டாடுறாங்களா? இல்லையே. நமக்கு தேவை ஆத்துமாதாயமா நானா? அத பவுல் ஞாபகப்படுத்துறாரு. ஆத்துமாதாயம் தான் முக்கியம். நான் செய்த, நான் நட்ட, அவன் தண்ணீர் பாய்ச்சினா, இதுல யார் முக்கியம்? ஏன்னா கொரிந்து பண்ணதுல ஒரே பிரச்சனை. இந்த 2 சுவிசேஷர்களுக்குன்னு 2 கூட்டம் உருவாயிருச்சு. பவுலுக்கு ஒரு கூட்டம், அப்பல்லோக்கு ஒரு கூட்டம். பவுல் இல்லைன்னா நாங்கெல்லாம் விசுவாசத்துக்குள்ள வந்திருக்க மாட்டோம், அப்பல்லோ இல்லைன்னா நாங்கெல்லாம் விசுவாசத்துக்குள்ள வந்திருக்க மாட்டோம்னு 2 பேரை ஹீரோவா மாத்திட்டாங்க. அப்பதான் பவுல் இதை எழுதுறாரு. நானும் இல்ல, அப்பல்லோவா இல்ல, தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் விட்டுருங்க, கிறிஸ்து தாங்க இங்க முக்கியம். கிறிஸ்துவை விட ஒரு பெரிய கிறிஸ்து இல்லை என்றால், கிறிஸ்துவனுடைய மகிமை இல்லை என்றால், கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் இல்லை என்றால் நம்ம இல்லை. அதுதான் அவர் சொல்லுவார். நானா உங்களுக்காக செத்தேன், அப்பல்லோவா செத்து போனான்? இயேசு கிறிஸ்து தானே செத்து போனார், அவர் தானே ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஜீவன் இல்லைன்னா இந்த வாழ்க்கை இல்லையே. எனவே திருப்பணியின் மகிமை கடவுளையே சார்ந்திருக்கணும். ஒரு மினிஸ்ட்ரியில ஒரு பெரிய மாற்றம் வளர்ச்சி வருவதென்றால் அங்கே துதிக்கப்படத்தக்கவர் கடவுள் மட்டும்தான். சில நேரம் இந்த எண்ணம் இல்லைன்னா ஊழியம் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க சோர்ந்து போயிடுவாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு உழைச்சேன், இந்த ஆத்துமாக்களுக்காக நான் இவ்வளவு பாடுபட்டேன், ஆனா என்னை மறந்துட்டாங்க, என்னை கூப்பிடுறது இல்ல, இவர் தான் செஞ்சாருன்னு ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்ல. அந்த எதிர்பார்ப்பு வந்துட்டா பெரிய சோர்வு வந்துடும், மனசே நமக்கு உடைஞ்சிடும், திரும்ப ஊழியம் செய்ய முடியாது. ஒரு ஊழியக்காரனா இந்த அனுபவங்கள்லாம் கடந்து வந்ததுனால எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே அது சிந்திக்கவே கூடாது. அங்க நம்ம டியூட்டி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கடவுள் எதுக்கு பயன்படுத்தினாரோ அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து எங்க கடவுள் வாய்ப்பு கொடுத்துக்கிறாரோ அங்க செஞ்சுக்கிட்டே போயிருப்போம். நானும் செய்யல, யாரும் செய்யல, அது கர்த்தருடைய மகிமை, அது அவருடைய அற்புதம், அது அவர் தான் கொண்டாடப்படத்தக்கவர், அவர் தான் போற்றப்பட வேண்டியவர். எனவே நற்செய்தியின் ஊற்றாகிய கடவுள் தான் இங்க மையமே தவிர நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் மையம் அல்ல. இதே இன்னொரு வகையில பவுல் சொல்வார். திரும்ப வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம், அதே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனம். மனுஷனுடைய நாமத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் சரியா கேட்கலாமா? உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ள தாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. பவுல் இங்கே என்ன சொல்றாரு?
இப்ப நம்ம ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? நம்ம ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணோம், சுவிசேஷம் ரொம்ப அழகா அறிவிச்சிட்டோம். ஆனால் அது நம்ம ஞானம்னு சொல்லிக்கூடாது. அது கடவுள் கொடுத்த ஞானம் தான். அவருடைய ஞானம் இல்லாமல் இதை நம்ம செய்ய முடியாது. அவருடைய ஞானம் தான் இங்க முக்கியமே தவிர நம்முடைய ஞானம் இங்க முக்கியம் இல்லை. மனுஷருடைய ஞானமோ மனுஷருடைய பலமோ இதை செய்யறது இல்ல. கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய பலம் தான் சுவிசேஷத்தினுடைய அடிப்படை. அதான் மிக முக்கியமானது. எனவேதான் 5வது வசனத்துல பவுல் சொல்வார், என் பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமாய் இராமல் ஆவியிலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. ஆவியானவர் பலத்தில் தான் ஒரு நற்செய்தி அறிவிக்க முடியுமே தவிர நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல. ஒருவேளை நீங்க ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்ல உட்கார்ந்து ஆரம்பிச்சுட்டு சொல்ல முடியாமையே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், வருத்தத்தோட திரும்பி வர வேண்டாம், மகிழ்ச்சியோட வாங்க. எனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, எனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, கடவுள் அவ்வளவுதான் பயன்படுத்தினாரு. ஒருவேளை எங்கேயா ஒரு இடத்துல இன்னொரு அற்புதமா பயன்படுத்துறோம், அது அவருடைய திட்டம். அதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்முடைய பலம் நம்முடைய ஞானம் இல்லை. நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் தானே. இப்ப நம்மால உடனே சுவிசேஷம் அறிவிச்சிட முடியுமானா முடியாது. அதுக்கு அவருடைய ஞானம் தேவைப்படுது. சில நேரம் ரொம்ப அற்புதமா பயன்படும். ஒரு இடத்துல நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போய் ரொம்ப ஏமாற்றத்தோடு திரும்பி இருப்போம். ஆனா எதிர்பார்க்காத ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற எண்ணமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு மகத்துவமான நற்செய்தியை அறிவிச்சுட்டு வந்திருக்கோம். அங்க ஆத்மாவே ஆதாயப்படுத்தப்பட்டிருக்கோம், நமக்கே தெரியாது. அந்த அற்புதங்களை இயேசு நம்முடைய வாழ்க்கையில் காட்டுவார். அடுத்தது, சுவிசேஷ அறிவிப்பில் நயவசனம் கூடாதுங்கிறார். நயவசனம் என்பது என்ன? மெதுவா தங்களை உள்ள கொண்டு போறது. இன்னைக்கு நிறைய சுவிசேஷகர்கள் கிறிஸ்துவை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதை விட தன்னை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் கவனமா இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி கவனமா இருக்காங்க. அதுக்காக தான் அவங்க மினிஸ்ட்ரி பண்றாங்க. நம்ம ரகசியம் எல்லாம் ஒண்ணு இல்லை, வெளிப்படை அதுதான். அவங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்களை அவர்கள் பக்கம் திருப்பணும். ஆஹா, அது இல்லை. மக்களை கிறிஸ்துவிடத்தில் திருப்பணும். ஏன் பவுல் ஒரு இடத்துல தங்கி ஊழியம் செய்யல? வருத்தப்பட்டு பாரசூக்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் ஏன் பவுல் கூப்பிடல? ஏசுகிட்ட போங்கன்னு தானே சொல்லி கொடுத்தாரு. மிஷனர்கள் ஏன் ஜனங்களை அவங்க கூப்பிடல, ஏசுகிட்ட போக சொன்னாங்க? அதுதான் டியூட்டி. எப்படியாவது ஜனத்தை என் பக்கமாக ஈர்த்து கொள்வது என்பதுதான் நயவசனம். அந்த நயவசனம் தேவையில்லை. அப்படி ஒரு ஆதாயம் ஒரு ஊழியக்காரனுக்கு தேவையே இல்லை. அல்லது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களுக்கு தேவையே இல்லை. எப்படியாவது இவங்களை கொண்டு போய் ஏசப்பாட்டு விட்டுறணும், அதான் நமக்கு தேவை. அதான் நமக்கு தேவை. ரொம்ப அழகா பிரசவம் பண்ணீங்க அப்படிங்கிற கமெண்ட் தேவையில்லை. உங்களுடைய வார்த்தைகள் கிறிஸ்துவிடத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்தது, அதான் தேவை. அந்த வார்த்தை தான் தேவை. அதுதான் சரியா பணி போய் சேர்ந்திருக்குதுன்னு பொருள். சில நேரம் அப்படி சொல்லியிருக்காங்க, சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க, அப்படியே ஆண்டவர் பக்கத்துல போன மாதிரி இருந்துச்சுன்னு. அதுதான் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் தான் தேவையானது, வேற ஏதோ நமக்கு தேவையானது இல்லை. நம்முடைய சுவிசேஷமே ஒருத்தரை கொண்டு போய் இயேசு இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது தானே, வேற என்ன? அதை செய்து விட்டோமானால் போதுமானது. எனவே இதுதான் நற்செய்தி அறிவித்து இருக்கக்கூடிய மிக அற்புதமான காரியங்கள். கிட்டத்தட்ட ஒரு டிசைபிள்ஷிப் ட்ரைனிங்கை நம்ம ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. சீஷத்துவ பயிற்சி தொடங்குற மாதிரி இருக்குது. அது முதல் கிளாஸ் முடிஞ்ச மாதிரி இருக்குது. சோ இப்படி ஒரு அற்புதமான வேதாய்வுக்குள் கடவுள் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
ஐயா ரொம்ப நன்றிங்க. ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதாவது இப்போ நீங்க சொன்னது வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் இப்போ நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம கூட உட்கார்ந்துருக்கவங்க கிட்ட நீங்க சொன்ன மாதிரி இப்போ உதவி செய்து இல்ல உதவி அவங்க கிட்ட கேட்டு பண்ணுவோம். இப்போ சப்போஸ் நம்ம இப்போ ஒன் டு ஒன் டிராவல் பண்றோம். இப்போ ஆட்டோல இல்ல ஏதோ கேப்ல போறோம். இல்ல ஒருத்தருக்கு நம்ம கிட்ட இருந்து எதுவுமே தேவைப்படல அப்படின்னும் போது அதாவது ஜீசஸ் அப்படின்ற டாபிக்கை டைரக்டா எடுக்கிறோம். இப்போ எடுக்கணும்னு வந்து நமக்குள்ள ஒரு ஏவுதல் வரும்போது நம்ம எடுத்து பேசிடுறோம். பட் ஜென்ரலாவே இது வரைக்கும் நான் வந்து சில பேர்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். அப்போ வந்து உடனே வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். எல்லா கடவுளும் நல்லது தானே செய்வாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பட் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஏன் வந்து ஏசப்பா பிள்ளைங்களுக்கு வந்து பிரச்சனை வருது? ஏன் வந்து உண்மையான கடவுள் வந்து உலகத்துல பிரச்சனைகளை அனுமதிக்கிறாரு? ஏன் அவங்க பிள்ளைங்களை காப்பாத்த மாட்டேங்கிறாரு? அப்போ அப்போ வந்து நம்ம இந்த ரத்த சாட்சியா மறிக்கிறது எல்லாம் நம்ம பேசும்போது அது அவங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் வந்து இமீடியட்டா வராது. ஏன்னா புதுசா நம்ம இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றோம்னா அப்ப அவங்களுக்கு கன்வின்சிங்கா எப்படிங்க அப்போ பதில் சொல்றது? இந்த மாதிரி சில பேர் கேட்டிருக்காங்க. சுவிசேஷம் சொல்லும் போது கேள்வி கேட்கிறவங்கள 2 வகை இருக்கிறாங்க. முதல் வகை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு கேட்கிறவங்க. உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும், இந்த சகோதரி ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டா அந்த கேள்விகள்லயே நமக்கு தெரியும் இவங்க ஆர்வத்தோடு அறிந்து கொள்வதற்காக கேட்கிறாங்க. 2வது வகையான கேள்வி விதண்டாவாதம். எல்லா கடவுளும் ஒண்ணுதான், ஏசு என்ன ஸ்பெஷல், அப்புறம் என்ன, ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது அவ்வளவு கஷ்டம் வருது அப்படிங்கிறது சில நேரம் விதண்டாவாதம். இந்த விதண்டாவாதம் வரும்போதுதான் நமக்கு ஒரு சின்ன சிக்கல் வருது. நம்ம வருத்தப்படுறோம், ஐயோ அவங்களுக்கு நம்ம சரியா சொல்ல முடியாம போயிடுச்சே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இயேசுங்கிற பேர் உள்ள போயிடுச்சு, அதுவே பெரிய மகிழ்ச்சி. அதை விட ஒரு பெரிய பணியை நம்ம செய்யவே முடியாது உலகத்துல. அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. அங்கேயே நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அவங்க கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதுன்னு இல்லை, ஆனா ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லாம போயிட்டா நம்ம சொல்ற அந்த பதில்கள்னால பயன் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு அவங்க கேக்குறாங்க, எல்லாருக்கும் கஷ்டம் வருது, துன்பம் வருது, ஏசு ஏன் கைவிட்டுட்டாரு, கிறிஸ்தவர்களுக்கும் தானே துன்பம் வருது கஷ்டம் வருது அப்படின்னா, இதை தெரிந்து கொள்ளணும்னு அவங்களுக்கு ஆர்வம் இருந்தா இதுக்கு நம்ம விளக்குறதுக்கு நேரம் தேவைப்படும். ஏன் நேரம் தேவைப்படும்? இதுக்கு நம்ம படைப்புல இருந்து தொடங்கணும். கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது இங்க துன்பம் கிடையாது, மனிதர்களை படைக்கும் போது இங்க துன்பம் கிடையாது. துன்பத்தின் ஊற்று கடவுளே கிடையாது. துன்பத்தை உண்டாக்கி கொண்டதே நாம தான், மனிதர்கள் தான். நாம பாவம் செய்ததால், தப்பு பண்ணதுனால. இப்போ யாரா இருக்கட்டும்ங்க, ஏன் துன்பம் வந்து? அவர்கள் செய்த ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு மோசமான செயற்பாடு, அதுவும் துன்பத்திற்கான அடிப்படை காரணமா இருக்கு. நாம செய்கிற தவறுகள் தான் துன்பத்தின் பின்னணியில இருக்குது. சோதனைகள் இல்லாம இல்ல, அது ரேர். நம்ம அனுபவிக்கிற 100 துன்பங்கள்ல 1-2 தான் சோதனை, மீதி எல்லாத்துக்கும் நாம் தான் காரணம். அப்போ பாவம் தான் காரணமா இருக்குது. அதனாலதான் பாவத்திலிருந்து விடுதலையாக சொல்லி இயேசு அழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நீதிமானுக்கு சோதனை வரும், மக்களுக்கு பாவத்தினால் பலன் வரும். இப்ப நீதிமானுக்கு தான் சோதனை வரும், கர்த்தருக்குள் வாழ்கிறவர்களுக்கு அந்த சோதனை வரும். இதையெல்லாம் விளக்கி சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அதுதான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்துட்டா இதை கேட்கறதுக்கான ஆர்வமும் விசுவாசமும் அவங்களுக்குள்ள வந்துடும். ஆனா இதுக்கு டைம் எடுக்கும். முதல்ல நம்ம இயேசுவை சொல்லிட்டதே போதும், ஒரு நாள் இதை அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இயேசுவேன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இந்த சகோதரி சொன்னதுனாலதான் இயேசுங்கிற பேர் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு போவாங்க, அந்த சர்ச்சில் இந்த கேள்விகளுக்கான விடை அவங்களுக்கு கிடைச்சிடும்.
அவ்வளவுதாங்க. அதனால நம்ம சொல்ல முடியலையே அப்படிங்கிற வருத்தம் நமக்கு தேவையில்லை. அந்த நேரத்தில் சொல்ல முடியாம போனாலும் நம்ம சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் ஒரு வாழ்க்கையை விளக்குறது ஒரு சில நிமிடங்கள்ல நடக்கிற காரியம் இல்லை. விதைச்சிட்டோம், அந்த திருப்தியே போதுமானது. சரிங்க, தேங்க்யூ. வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஐயா, ஸ்தோத்திரங்க ஐயரே. சொல்லுங்கம்மா. ஐயரே, சீகன் பால் வந்து ஜெர்மனிலே தமிழ் கத்துன்னு வந்துட்டாருங்களா ஐயரே? ஆமா ஆமா ஆமா. ம். இவ்வளவு நாள் தெரியாதுங்க ஐயரே. எனக்கு தமிழ் அங்க வந்து கத்துனாரு தான் இருந்தேன். அங்கேயே கத்துன்னு வந்தாருன்னு தெரியாதுங்க ஐயரே. அதனால தான் கேட்டேன். சிகன்பாலையா சரிங்க. தமிழ் புத்தகங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டே அப்படியே வந்து சேர்ந்தாரு. அதுக்கு பிறகு ஜெர்மனில தமிழ் பள்ளிக்கூடமே தொடங்கப்பட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு மிஷினரியா வர்றவங்களுக்கு தமிழ் அங்க கற்பிக்கப்பட்டது. அப்படிங்க. சரிங்க. சரி. ஐயா, இன்னொரு காரியம் கூட இப்ப நீங்க சொன்னீங்க, அதாவது நம்மள முன்னிலைப்படுத்தக்கூடாது, கிறிஸ்து தான் முன்னிலையா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அநேக சபைகள்ல பாத்தீங்கன்னா, ஆஹ் இப்போ பிஷப்போட பேரை சர்ச்சோட அந்த இனாகுரேஷன் இதுல அந்த ஃப்ரண்ட்ல போட்டுக்கிறது, அந்த டைம் இருந்த பாஸ்டர்ஸ், டீக்கன் மெம்பர்ஸ் பேரை போட்டுக்கிறது, ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்தா அவங்களோட பேரை போட்டு ஆலயத்துக்குள்ள வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து தன்னை முன்னிலைப்படுத்தணுன்ற எண்ணம் தானேங்கய்யா. இப்போ சீஷர்கள்லாம் வந்து அப்படி பார்த்தா, சீஷர்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அவங்க பேர் எழுதிட்டு இருந்திருந்தாங்கன்னா, இந்நேரம் ஒரு 1000 இடத்துல அவங்களோட பேர் இருந்திருக்கும். அவங்களோட பேரை செதுக்கி இருந்தாங்கனாலோ இல்ல பண்ணியிருந்தாலும். ஆனா உண்மையா ஊழியம் செஞ்சவங்க யாருமே அதை பண்ணாத போது, நம்மளுடைய ஆலயங்கள்ல இந்த மாதிரி மனிதர்களோட பேர் இருக்கிறது வந்து தவறு தானேங்க. ஒரு அழைப்புகள், ஒரு நிகழ்ச்சி நிரல், இதுல பேர் போடுறதுங்கிறது தகவலுக்காக, இன்ஃபர்மேஷனுக்காக. இப்போ ஒரு சர்ச் இன்விடேஷன் போடுறோம், ஒரு ப்ரோக்ராம் இன்விடேஷன் போடுறோம், அது ஒரு தகவல் கடிதம். அந்த தகவல் கடிதத்துல இன்னார் வராரு, இன்னாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்க, இந்த இடத்துல நடக்குது, அதுல பேர் போடுறதுங்கிறது இயல்பான விஷயங்கள்ல ஒன்று. ஆனா அது பெருமைக்குரியதா அந்த எண்ணத்தோட இருந்தா அது தவறுதாங்க. சம்டைம்ஸ் இதை வந்து அவங்கவுங்க மனநிலைக்கே விட்டு விட வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா இது பெரிய சிக்கலையும், அதுக்குள்ள சில நேரம் அரசியலும் கலக்கப்பட்டு அது பெரிய பிரச்சனைகளா மாறும். மற்றபடி அவரவர் மனசான்றுக்கு உட்பட்டது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுதோ அது நம்ம செஞ்சிட போறோம், அவ்வளவுதான். அவங்கவுங்க மனசான்றுக்கு அடிப்படையில எது சரி எது தவறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடக்க வேண்டியதா இருக்கு. மற்றபடி அழைப்பிதழ்கள், நிகழ்ச்சி நிரல்கள், அதுல பேருங்கிறது ஒரு ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். அது வந்து அது பெருமையா நினைச்சுக்கிட்டா அது நினைச்சுக்கிறவங்களோட தவறு. மற்றபடி அது ஒரு தகவல் பத்திரிகை, அவ்வளவுதான். இன்விடேஷன்ல சொல்லுங்க. நான் எப்படி சொல்றேன்னா, சர்ச்சுக்குள்ளேயே, சர்ச் பில்டிங்லயே அதை போடுறாங்க இல்லைங்க. இந்த சர்ச் ஸ்டோன்ஸ் பில்டிங்ல, போடுறது அந்த சர்ச்சுக்குள்ளேயே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். இவங்கன்னு சொல்லி லிஸ்ட். இப்போ இன்ஃபேக்ட் இப்போ பாஸ்டர்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இயர்ல இந்த பாஸ்டர் இருந்தாங்க, இந்த இயர்ல இந்த பாஸ்டர் இருந்தாங்க. சில சபைகள்ல சர்ச்சுக்கு உள்ள வால்ல போட்டிருப்பாங்க. சில நேரம் தகவல் பலகையில போடுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த சர்ச்சஸ்ல சர்ச்சுக்கு வெளியே இந்த இன்ஃபர்மேஷன் போர்டுல போடுவாங்க. அப்படி இல்லைன்னா வெஸ்டில போடுவாங்க, பாஸ்டர் இருக்கிற இடத்துல போடுவாங்க. சர்ச்சு ஆலயத்துக்குள்ள அப்படி வச்சிருக்கிறாங்களான்னு தெரியல. அப்படி வைக்க கூடாது, அப்படி வைக்க கூடாது. ஆலயத்துக்குள்ள வச்சா நம்ம ஆலயத்துக்குள்ள வசனங்கள் தான், மனிதர்கள் யாரும் கிடையாது. சரிங்க. சரி.
வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லைன்னா சாட்சிகள் ஏதாவது இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹலோ ஹலோ சொல்லுங்க brother. பிரைஸோட அண்ணா இது. ஆனா இப்ப ஒரு மினிஸ்ட்ரி பார்த்திருக்கேன். அந்த மினிஸ்ட்ரியோட மோட்டோவே எப்படின்னா கோ ஆர் சென்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்று போய் ஊழியம் செய், இல்லாட்டி ஊழியம் செய்யறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருவேன். இப்ப நம்மளே நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு ஊழியத்துக்கு வந்து வெளி மாநிலத்துக்கு போய் ஊழியம் பண்றாங்கன்னா நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட ஃபினான்சஸ் வந்து சம்பவ் காஸ்பிள் ப்ரீச் பண்றதுக்கு உதவுதுன்னு சொல்லி ஓகே நானும் ஊழியம் செஞ்சுட்டேன்பான்ற மாதிரி நமக்குள்ளேயே அது ஒரு கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி கொடுக்கும்ல. இப்ப இது ஊழியம் வந்து ஒருத்தர் மேல விழுந்த ஒரு சொல்றது கடமை தானே. இப்ப இந்த மோட்டோ வந்து இது கரெக்டா இல்ல? இப்ப நம்மளே நிறைய பேர் பண்ணிருப்போம். இப்ப நானுமே வந்து ஏதோ ஒரு மினிஸ்ட்ரிக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணிருப்பேன். ஓகே, நம்மளால போய் சொல்ல முடியலனாலுமே ஓகே நம்ம ஃபினான்சஸ் வந்து சம்பவ் அந்த மினிஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸோ என்னோட கடமை நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளே அது எந்த விதத்துல அது வந்து கரெக்ட், எந்த விதத்துல அந்த மோட்டோ ஐ மீன் அந்த ஒரு மினிஸ்ட்ரியோட மோட்டோவே இதுதான், கோ ஆர் சென்ட். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க மேபி. லைக் இது அதுக்கு என்னன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எந்த விதத்துல கரெக்ட் அந்த மோட்டோ? சரிப்பா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் இது. போ அல்லது அனுப்பு, இது வந்து இயேசு கிறிஸ்து கூட அவருடைய ஊழியத்தில் கூட இதை நம்ம பார்க்கலாம். இயேசு போனார், சீஷர்கள் போனார்கள், பெண்கள் அனுப்பினார்கள். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கு உதவி செய்த பெண்களோட பெயர் பட்டியல் இருக்கு. பொதுவா அவங்க போய் சுவிசேஷம் சொல்ல முடியல. இப்போ சுவிசேஷம் சொல்ல முடியாதவர்கள்னு கொஞ்சம் பேர் இருக்கிறோம். அவங்க கண்டினியூஸ் ஒர்க்ல இருக்கிறாங்க. அவங்களால நற்செய்தி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு. சிலருக்கு சுபாவம் தடையா இருக்குது. அவங்க ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாங்க, யார்கிட்டயும் கான்வர்சேஷனை தொடங்க விரும்ப மாட்டாங்க. சிலருக்கு சமூகம் தடையா இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில இருந்து அவங்க மட்டும் கிறிஸ்டியனா இருப்பாங்க. அவங்களே கிட்டத்தட்ட பயந்து பயந்துதான் விசுவாசத்துக்குள்ள இருப்பாங்க. அவங்க போய் வெளியே சொன்னா அது பெரிய குடும்ப பிரச்சனைகளை பாரங்களை ஏற்படுத்திடும். இப்ப அவங்க என்ன செய்யலாம்? அப்போ நற்செய்தியே அறிவிக்க முடியாத சூழல் ஏற்பட்டவங்க அனுப்புறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் அந்த பெண்கள் செஞ்சாங்க. அந்த பெண்கள் வந்து அன்னைக்கு பெண்கள் போய் ஊழியம் செய்ய முடியல, அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருந்துச்சு. சமாரியால இருக்கிற உரிமை கூட இஸ்ரேலுக்குள்ள இல்லை, யூதேயாவுக்குள்ள இல்லை. அதனால யூத பெண்கள் ரொம்ப அடிமைகளாக பார்க்கப்பட்ட காலம் இது. அதனால அவங்க யாரும் போக முடியல. ஆனால் இயேசுவை அனுப்பி கொண்டே இருந்தாங்க. எனவே இது சரியான ஊழியத்தினுடைய ஒரு பகுதி தான். கண்டிப்பா அனுப்பலாம், தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் சுவிசேஷம் சொல்ல எனக்கு வாய்ப்பு இருக்குது, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, என்னால சொல்ல முடியும் போது தாராளமாக சொல்லலாம். அதே போல நான் சொன்ன மாதிரி சுவிசேஷம்ங்கிறது 2 பார்ட். இயேசுவை சொல்லிட்டோம், அதோட முடிஞ்சிடல சுவிசேஷம். அதுக்கு கண்டினியூட்டி தேவைப்படுது. இந்த நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு அதான் செய்வாங்க. அவங்க எங்கேயோ ஒரு மலை கிராமத்துக்கு போவாங்க, இயேசு நல்லவர்னு சொல்லிடுவாங்க, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த செகண்ட் பார்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பார்ட்டுக்கும் நமக்கு சப்போர்ட் தேவைப்படுது. எனவே நம்ம இயேசு நல்லவர்னு சொல்லிட்டோம், அதே நேரத்துல அந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு, ஆத்துமாதாயம் நடைபெறுவதற்கு, அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு நேரா தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு, அதுக்கெல்லாம் அனுப்புகிற அந்த பணியும் தேவைப்படுது. எனவே இது 2மே மிக முக்கியமான பார்ட், 2மே முக்கியமானது. அதே நேரத்தில் இயேசு நல்லவர்னு சொல்ல வாய்ப்பு இருக்கிற அத்தனை பேரும் கட்டாயமா சொல்லலாம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. சாட்சிகள் எதுவும் இருக்கா? அப்படி இல்லைன்னா நம்ம ஜெபத்திற்கு கடந்து செல்லலாம். ஜெப குறிப்புகள் எனக்கு ஒரு சாட்சி. விபிஎஸ் நடத்துவோம் இல்லைங்களா, அந்த விபிஎஸ் வந்து எங்க கிராமத்துல நடத்தும் போது, இப்ப சண்டே கிளாஸ்க்கு சர்ச் பிள்ளைங்க மட்டும்தான் வருவாங்க, ஆனா விபிஎஸ்க்கு ஊர்ல இருக்கிற மொத்த பிள்ளைங்களும் வருவாங்க. அப்போ அதுல வந்து இந்த ஊர்ல ஒரு பூசாரி இருப்பாங்க,
ஊருக்குன்னே அவங்க தான் பூசாரி. இந்த திருவிழாக்கள் நடத்துறது, ஆடு வெட்டுறது, அந்த நடத்துறது அந்த பூசாரி. அந்த வீட்ல இருந்து 2 பிள்ளைங்க வருவாங்க விபிஎஸ்க்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி இது. அப்போ எனக்கு அவங்க வரும்போது பாடம் நடத்தும் போதெல்லாம் கொஞ்சம் பயமாவே இருக்கும். நம்ம ஏதாவது உளறிடுவோமோ, ஏதாவது அந்த தெய்வங்கள் எல்லாம் இப்படி அப்படி சொல்ல வேண்டிய பாடம் நடத்தும் போது வரும். அதெல்லாம் கல்லு, மண்ணு அப்படி சொல்லலைன்னா கூட, அப்படி ஏதாவது நான் அது ஒண்ணும் இல்லை அப்படி சொல்ற மாதிரி வந்தா வீட்ல போய் சொல்லுவாங்களோ, முக்கியமான பயம் வந்து தொடர்ந்து விபிஎஸ்க்கு வராது போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ அவங்க இருக்கும்போதெல்லாம் நான் பயந்து பயந்து தான் விபிஎஸ் நடத்தின காலங்கள் உண்டு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த பிள்ளைங்க ஊர்லயே இல்லை, அதுல ஒருத்தன். அப்போ அவங்க எங்கன்னு விசாரிச்சப்போ அவனும் அவங்க மம்மியும் மட்டும் இயேசுவை தங்களுடைய சொந்த ரட்சகரா தெரிஞ்செடுத்துட்டு வேற ஊருக்கு போயிட்டு அங்க கிறிஸ்தவர்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது எனக்குரிய தாட்டுக்கு சில நேரம் வந்து நம்ம ஊழியத்துக்கு போவோம், ஐயோ திரும்ப உடனே நம்மளுக்கு ஆத்துமாக்கள் கிடைக்கலையே, அவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கலையே, அப்படி கவலைப்பட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனா இது இவ்வளவு நாள் கழிச்சு கூட அது ஒரு ஆத்மா நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாருன்னும் போது அந்த ஊழியத்தினுடைய பலன் நம்ம சொல்றத சொல்லிடணும் விளை செய்கிற ஒரு கடவுள்ன்றது அதை மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு பெரிய சாட்சி. அதுல இருந்து நான் சந்தோஷமா விபிஎஸ் நடத்துவேன். தேங்க்யூ. கண்டிப்பா சிஸ்டர், இது ஒரு பெரிய சாட்சியம். ஜெப குறிப்புகள் ஏதாவது இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லலாம். ஹலோ. சொல்லுங்க பிரதர். சிஸ்டர், ஆக்சுவலா எங்க அப்பாவுக்கு வந்து ரீசெண்டா ஒரு மார்ச் மந்த்ல அப்படி ஸ்டென்ட் வச்சிருந்தோம் ஹார்ட்ல, கார்டியாக் இஷ்யூஸ்னால. இப்ப கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு, லைக் ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹார்ட் வீக்னஸா இருக்கு சின்ஸ் ஆல்ரெடி 2 ஸ்டென்ட் வச்சிருக்கிறதுனால. ஸோ அவரோட ஹெல்த்துக்காக கொஞ்சம் கன்யூஸா ப்ரேயர்ல வைக்கணும் சிஸ்டர். பிரபாகரன் அப்பா பேரு. கண்டிப்பா பிரதர். சொல்லுங்க அஸ்வினி. அஸ்வினி உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. ஹலோ. சொல்லுங்க அஸ்வினி, பிரேக் ஆகுது வாய்ஸ். லாஸ்ட் வீக் நான் ஊருக்கு போனப்போ என்னோட தம்பி கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டு அவன் கண்டினியூஸ் வாமிட்டிங் வந்துட்டு. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஹாஸ்டல் அட்மிட் பண்ணியாச்சு. ஸ்டில் 1 வீக்கா ஒரு கண்டினியூஸ் வாமிட்டிங், எந்த ஃபுட்டு இன்டேக்கும் அவனால் எடுக்க முடியல. ஸோ நான் பெயில விட்டுருந்தேன். ஸோ நான் யாருக்கும் ஷேர் பண்ணேன் இந்த பெயில வச்சிருந்தேன். பட் எங்க அம்மா மட்டும் தான் ஃபீல் பண்ணாங்க, நீ அதுக்காக பேர் பண்ணிட்டு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் வாமிட்டிங் குறைஞ்சிருச்சு, வீட்டுக்கு கொண்டுட்டாங்க. கடவுளுக்கே நன்றி. ஓகே அஸ்வினி. உங்க சிஸ்டரா? பிரதர். ஓகே ஓகே அஸ்வினி, கண்டிப்பா. திமோத்தியானா ப்ரே பண்றீங்களா? அஸ்வினியோட பிரதருக்கு, அப்புறம் ஜோயல் பிரதரோட அப்பா, அவர் பேர் பிரபாகரன், அவரோட ஹெல்த்துக்கு, ரெக்கவரிக்கு. அண்ட் இன் ஜெனரல் நம்ம எல்லா ப்ரேயர்ஸ்லயும் பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் ப்ரே பண்றோம். ஸோ அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி பகிர்ந்து சொல்லி இவ்வளவு நேரம் ஆண்டவரே போதிப்பதற்காக செலுத்துகிறோம். ஆண்டவரே இது இந்த நோய் கடமை ஆண்டவரே சமயம் ஆழ்த்தாலும் வாய்க்காலத்தாலும் நம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்ட ஆத்மா ஆதாயம் செய்ய எங்களையும் ஆண்டவரே நீ பயன்படுத்த வேண்டும் என்று கூட நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே அநேக ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்காக மக்கள் நாங்கள் சொல்லுகிறோம். எப்பொழுதும் நம்முடைய நாமத்தில்
வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் செய்யும் கிருபை பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே, பழகுகிறவர்கள் ஆண்டவரே, எந்த நேரத்திலும் ஆண்டவரே நான் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்க எங்களை தகுதிப்படுத்த சொல்லுகிறோம். இதுல கலந்து கொண்ட அனைவரையும் இந்த கணக்கில நான் பாடுகிறோம். ஆண்டவரே, ஆர்வமாக ஆண்டவரே இந்த நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரே இதை கலந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை பரப்புகிற காத்திருக்க பயன்படுத்த வேண்டும் என்று கூட சொல்லிக்கிறோம். இதை நடத்தின ஆசீர்வதிப்பீராக. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் திருச்சபையும் நீ ஆசீர்வதித்து தொடர்ந்து நீ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே குழுவில பயணிக்கிற சர்வனுடைய தகவல் அவர்களுக்காக நான் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே முதல் சுகத்திற்காக நான் சொல்லிக்கிறோம். எல்லா பலவீனத்தையும் மாற்றி ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தினாலே நீங்களை பலப்படுத்தும்படியா சொல்லிக்கிறோம். அதே போல ஆண்டவரே பிரதற்கு வந்து நான் சொல்லிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து நல்ல சரீர சுகத்தை பாதுகாத்து சொல்லிக்கிறோம். அதே போல ஆண்டவரே உங்களுடைய ஸ்தாபனமான தேவஸ்தானத்துக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கும் மிஷனரிகளுடைய பணிகளை குறித்து தியாகத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே கிராம பகுதியில ஆண்டவரே மிஷனரிகள் மூலமாய் ஆரம்பிக்கப்பட்டு ஆண்டவரே எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டவரே அந்த மருத்துவமனை ஆண்டவரே அந்த இடத்துல இயங்கி ஆண்டவரே இதுல அந்த குழுவுல இருக்கிற அநேக ஆண்டவரே அந்த ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே எடுத்துக்கொண்டிருப்போம். ஆண்டவரே ஆனாலும் இந்த சூழ்நிலையில ஆண்டவரே அது இருக்கிற நிலைமையை நீர் அறிந்திருக்கு. ஆண்டவரே நீட்டாகவே அந்த ஸ்தாபனத்தை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அநேக ஆண்டுகளாய் ஆண்டவரே இருளிலே ஆண்டவரே இருக்கிற அந்த மருத்துவமனை நமக்கு சுத்தமான சீக்கிரத்திலே ஆண்டவரே அது திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரே நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொருடைய பிரயாசத்தை இந்த குடும்பத்தை அவற்றையும் கணக்கில் எங்களோடு கூட தொடர்ந்து எல்லா சுதியும் நிச்சயம் மத்தியில் ஒவ்வொருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூயாவின் ஐக்கியம், வழிநடத்துதல், அளவில்லாத ஆசீர்வாதம் இன்றைய வேதாவில் பங்கெடுத்து நம் அனைவரோடும் ஜெபித்தவர்களோடு ஜெப குறிப்புகளோடு சாட்சிகளை கேள்விகளை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் நம் அனைவரது குடும்பங்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கி தரித்திருந்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, அனைவருக்கும் நன்றி. ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரம்.